கரூர் இசை நெட் பேங்கிங் ஆப்ல எப்படி வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். கரூர் இசை நெட் பேங்கிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட லாகின் பின் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுமே ஆப்போட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வியூ டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 மந்த்து 2 மந்த்து கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் 1 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணால் அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். 2 மந்த்னா 2 மந்த் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட் செலக்ட் பண்ணி இன்னொரு பர்டிகுலர் டேட்டை செலக்ட் பண்ணி அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் டெபிட்னு இருக்கும். இப்போ கிரெடிட் ஆனதை மட்டும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணால் கிரெடிட் கொடுக்கலாம். டெபிட்னா டெபிட்டை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா டெபிட் ஆனது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக வந்து டவுன்லோட் ஆகும். இல்லை போத்துன்னு கொடுத்துட்டீங்கன்னா கிரெடிட் டெபிட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து வியூ டவுன்லோட் அதுக்கப்புறம் இமெயில் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இமெயில் கூட கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இமெயிலே ஸ்டேட்மெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாகவே வந்து உங்களோட மொபைலுக்கு டவுன்லோட் பண்ண வச்சிங்கன்னா கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸலாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து கேட்கும் அந்த ஃபைலுக்கு. அது என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் ஐடி தான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. உங்களோட கஸ்டமர் ஐடி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் ஐடியை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி கஸ்டமர் ஐடி வந்து தெரியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பருக்கு உங்களோட கரூர் வைஸ்யா பேங்க்ல லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பர்லேருந்து டேரெக்டாக கால் பண்ணுங்கள். கால் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரிங் ஆகிட்டு கட் ஆகிடும். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் ஐடியை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஐடியை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இந்த ஃபைலில் நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் கேட்குற இடத்துல என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக கரூர் வைஸ்யா நெட் பேங்கிங் ஆப்பில் எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.